ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ்ஷு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நிறைய நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் இதை செய்வேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறினவனே இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இதெல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காஷ்மீரி மிளகாய் சேர்க்கறதா இருந்தால் நம்ம காஞ்ச மிளகா வறுக்கும் போது அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுடராக பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவனே இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக கலர் மாறும்போது இதுலேயே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டவனே இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே இப்போ இதில் நான் மீடியம் சைஸு கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இது குக் பண்ணிக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் லெமன் சைஸு புளிய கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணிய இந்த கத்திரிக்காவோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் குக் ஆனவொடனே இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்திரிக்காவை இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நல்லா சுட சுட சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் நான் இங்கே நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. இது கூட சிப்ஸோ இல்லை அப்பளமோ வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.